எங்களோட தலைவரை டார்கெட் பண்ணுறது கடந்த சில மாதங்களாக வேலையாக வச்சிருக்கிறாங்க. நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இருந்த ஆட்சி வேற, இப்போ இருந்த ஆட்சி வேற. ஆக்சுவலாக வந்து இது ஒரு பெரிய மோதலே கிடையாது. இது வந்து கரெக்டான இது கிடையாதுன்னு எங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு மீறி சேர்க்காதது அவங்களோட விருப்பம். இப்போ வேணால் எங்களோட சீட்டு அவங்களுக்கு முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், தோணலாம், அது வேற கதை. தாவேக்கா அது மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. சினிமாவில் நீங்கள் பண்ணுற மாதிரி நிஜத்திலே பண்ணிடுவீங்கன்னு நினச்சி தானே பெண்கள் பாதுகாப்பில் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் வி ஆர் ஃபேஸிங் த ரியாலிட்டின்னு வரும்போது அது வேற இது வேற. ரியாலிட்டின்னு வரும்போது இது அவங்க அது பண்ணலை, இது பண்ணலை, இவங்க இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. ஏன் இதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பழைய ஆட்சியில் இல்லை? ஒரு சிஎம் தான் வேலையில் பிஸி ஷெட்யூலில் அந்த ஆஸ்பத்திரி போய் எல்லாரையும் சந்திக்கிறாரு, குழந்தைங்களை பார்க்குறாரு, பேசுகிறாரு. இனிமேல் வந்து ஊடகவியலாளர்கள் நான் சந்திப்பனாவே எனக்கு தெரியல. பின் பாயிண்ட் பண்ணி அவரை டார்கெட் பண்ணுறதே மீடியா ஹவுசஸோட இதுவாக இருக்குது. நமக்கு ஒரு பொது எதிரினா அது பாஜக தான். ஒரு காமன் எரிமி இருக்கும் போது அவரை நம்ம வந்து ஸ்டேட்லேருந்து நம்ம வந்து அப்போஸ் பண்ணுறோம் போது ஒரே பிளாட்ஃபார்மில் நீங்கள் சொன்னாலும் சொல்லலனாலும் அது ஒரே பிளாட்ஃபார்மில் தானே வரும். ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன். Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விளையாட்டு அணி மாநில செயலாளர் திரு சுரேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்கள்? நல்லா இருக்கு. வைகோ விசஸ் திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு பேட்டில் வந்து நேற்று நைட்லேருந்து எல்லா இணையதளத்துலையும் போயிட்டு இருக்குது. வைகோ வந்து நோபல் பரிசு கொடுக்கலாம் அவர் சொன்ன கருத்துக்கு. அஃப்கோர்ஸ் இப்போ திரும்ப வாங்கிடுறேன், அந்த கருத்தை நான் திரும்ப பெற்றிருக்கிறேன், அவருக்கு வருத்தம் இருந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது கூட நோபல் பரிசு கிடைச்சா நல்லது தான், சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்கள் கட்சியுடைய மாநில பொருளாளர் SS பாலாஜி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நோபல் பரிசு வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை, கோயபில்ஸாக தான் இருக்கக்கூடாதுன்னு அவரும் வைகோவை அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் எல்லாருமே வந்து 2029 மோடியை எதிர்க்கணும்னு சொல்லி ஒரு கூட்டணியில் இணைய போகிறீங்க. கூட்டணியில் அஃபிஷியலாக இணையறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மோதல் போக்கு வரதை தொண்டர்கள் ரெண்டு கட்சியிலையும் எப்படி பார்ப்பாங்க? முதல்ல இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது ஒரு பெரிய மோதலே கிடையாது. ஒரு தலைவர்களும் அவ்வளோ சுதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் பேசிக்கிறாங்க. இதில் எந்த தவறும் கிடையாது. அவரும் வந்து நான் ஏதாவது தவறு இருந்தால் திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொன்னார். எங்கள் தலைவரும் அது பெருசாக எடுத்துக்கல. ஸோ அதனால் இது பேட்டில்ன்ற ஒரு பெரிய வார்த்தையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இணையதளத்தில் நைட்டு ஃபுல்லாக எப்படி போயிட்டு இருந்திருக்கும். இணையதளம் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, யார் 2 பேர் அடிச்சிக்காங்க அவங்கள போட்டு டிஆர்பி எல்லாம் பேட்டில்ன்ற பெரிய பெரிய வார்த்தைலாம் அதுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு மற்ற தலைவர்களும் ரொம்ப ஃப்ரீடமாகவும் சகஜமாகவும் பேசிக்கிறாங்க. எங்கள் தலைவரும் அது ரொம்ப பெருசாக எடுத்துக்கல. அவரும் வந்து நான் சொன்னது எதாவது தவறாக இருந்தால் நான் வந்து அந்த வார்த்தைகளை திரும்பி வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு கேஷுவல் பாலிடிக்ஸ் தான் அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், அதையும் கடந்து போகலாம். திமுக சார்பாக உள்ளவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சில பேர்த்தோட வெரிஃபைட் அக்கௌண்ட்லேருந்து பார்க்குறேன், அவங்க சொல்கிறதே வந்து திருமாவளவன் அவர்களை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு யாரு சொல்றாங்க? திமுக சார்பா எழுதக்கூடியவர்களே. இதற்கு முன்பாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக எழுதியவர்கள் தான். இப்ப இந்தியா கூட்டணிங்கிறது உடஞ்சிருக்குது, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்கிறது உடஞ்சிருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திருமாவளவன் அவர்களை திட்டமிட்டு தாக்குறாங்க, 2 தரப்புலையுமே தாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. குறிவைக்கப்படுகிறார் திருமாவளவன். 2 பக்கம் மட்டும் இல்லை பிரதர். ஓவராலா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எல்லா மீடியா ஹவுசஸ் எல்லாருமே ஒரு சிலர் தவிர எங்களோட தலைவரை டார்கெட் பண்ணுறதே கடந்த சில மாதங்களாக வேலையாக வச்சுருக்கிறாங்க. அவர் எதை சொன்னாலும் அதை வெட்டி காப்பி பேஸ்ட் பண்ணி அது காது மூக்கு வச்சு அவங்களுக்கு எதை போட்டால் அவங்களுக்கு டிஆர்பி ஏறும், எதை போட்டால் மக்கள் பார்ப்பாங்க, எதை போட்டால் கான்ட்ரவர்சி ஆகுன்றது அதை மட்டும் தான் எடுத்து போடுறாங்க. எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலமா இந்த ஆட்சிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு கிளியராக வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அதை எடுத்து இது பண்ண மாட்டாங்க. இங்கே அவர் எதையாவது ஒன்று ஃபுல் இது இல்லாமல் நடுவில் ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸை மட்டும் எடுத்து அவங்களுக்கு தேவையான இது ஆட் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்து இன்றைக்கே எங்கள் தலைவர் அவர்களுக்கு நல்லா தெரியும். மனுஸ்மிருதியை பற்றி ஒரு விஷயத்த சொல்லும் போது கூட ரீடிங் இன் பிட்வீன் தி லைன்ஸுங்கிற மாதிரி திருத்து கூடப்பட்டது. அவர் பெண்களை கொச்சப்படுத்திட்டார். ஆமாம். இப்போ வார்த்தைகள் வந்து இந்த மாதிரி ஊடகம் வந்து எப்போவுமே ஒரு வேடிக்கை பார்த்து கரெக்டான இதை கழுகு மாதிரி பார்த்துட்டு எடுக்குங்கிறது அவருக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. கண்டிப்பாக சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். கழுகுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது வந்து
ஒரே பர்சனை அவங்க கண்டினியூஸாக டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு. ஏன் மற்ற கட்சியிலும் இருக்குது, இது சம்மந்தப்பட்ட மற்ற கட்சிகளும் இருக்குது, ஏன் அவங்ககிட்ட போய் கேட்க முடியாது? நேற்று நடந்தது மட்டுமே நம்ம எடுத்துக்க முடியாது. இதற்கு முன்பாக இப்போ வன்னியரசு அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். 2018 வைகோ குறித்து அவர் தெரிவித்த ஒரு கருத்து மூலமாக 2 கட்சி தொண்டர்களும் இணையதளத்தில் ஒரு மோதல் போக்கை கடைபிடிச்சாங்க. அதே போல தான் இப்போவும் இது அமைப்பே இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் திருமாவளவன் அவர்களை டார்கெட் பண்ணி தான் வைகோ அவர்கள் சொன்னார். அப்போ விஜய் அவர்களுக்கு நான் ஒரு படி மேலே நின்று உங்களை விட நான் அரணாக இருப்பேன்னு காமிச்சுக்கிறதுக்காக வைகோ இப்படி பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி நீங்கள் வைகோ அவர்கள்கிட்ட தான் கேட்கணும். ஏன் இப்படி கேட்குறாரு, ஏன் இப்படி? அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. எங்கள் கட்சியில் எல்லாருக்கும் அவர் மேலே மாபெரும் மரியாதை இருக்குது, எங்கள் தலைவருக்கு மாபெரும் மரியாதை. இப்படி ஏன் கேட்குறான்றது நீங்கள் வைகோ அவர்கள்கிட்ட தான் கேட்கணும். இப்படி ஏன் பேசுகிறாருன்றது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். வட துருவம் தென் துருவமும் எப்படி ஒன்றா இருக்கும்னு வைகோ அவர்கள் கேட்குறாரு. எப்படி நீங்கள் திமுகவையும் தாவேக்காவையும் ஒரே கூட்டணியில் இணைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. நம்மளோட நேர்காணல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சில நேர்காணலுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நமக்கு ஒரு பொது எதிரினா அது பாஜக தான். அவரை எதிர்க்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக உருவாகல, ஒரு காமன் பிளாட்ஃபார்மாக இருந்து நம்ம ஒற்றுமையாக கை கொடுத்து பண்ணுறோம், அது வேற. ஒரு காமன் எனிமி இருக்கும் போது அவரை நம்ம ஸ்டேட்லேருந்து நம்ம அப்போஸ் பண்ணுறோன்ற போது ஒரே பிளாட்ஃபார்மில் நீங்கள் சொன்னாலும் சொல்லலனாலும் அது ஒரே பிளாட்ஃபார்மில் தானே வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மற்றவங்களுக்கு கிடையாது. எங்கள் தலைவர் ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் திங்க் பண்ணி அதை ஒரு காமனாக சொல்கிறாரு. அதை இவங்க அதுக்கேற்ற மாதிரி பிட்ஸ் அண்ட் பீஸாக கட் பண்ணி நம்ம இந்த டாபிக் முன்னாடியே பேசணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. we have a common enemy. அவர் அப்போஸ் பண்ணுறதுக்கு பாஜகவும் சரி, பாஜகவை அப்போஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுக்கறதுல என்ன தவறு இருக்கு? ஒருவேளை விசிகா கூட்டணியிலேருந்து வெளியேறணும்னு தாவேகா தரப்புலேருந்து நினைக்கிறாங்களா? ஏன்னா அண்மை காலங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க, அப்படி நினைச்சிருந்தா எல்லா பிரைம் டைம் டிபேட் சேனல்ஸ்லயுமே இதுதான் டாபிக். அப்படி நினைத்திருந்தால் அவங்க, ஏன்னா அன்புமணி அவர்களுக்கு அவ்வளோ பெரிய நெருக்கத்தை நீர்வளத்துறை அமைச்சர், அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்குறாரு. ஸ்டாலின் அவர்களே நாளைக்கு வந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் வாசல் வரைக்கும் வரவேற்பாங்களாங்கிறதெல்லாம் டவுட்டு தான். இபிஎஸ் அவர்கள் போய் பார்க்க கூட இல்லை, அப்படி ராமதாஸையே பார்க்கல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அன்புமணியை வாசல் வரைக்கும் வரவேற்கிறாரு. அமைச்சருக்கான இருக்கையில் உட்காராம உங்களுக்கு பக்கத்தில் நான் உட்காரேன்னு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு. அந்த நெருக்கம் ஒரு இண்டிகேஷன் விசிகாக்கு. கண்டிப்பாக அது கிடையாதுங்க, அது 100% கிடையாது. திருப்பியும் நான் இதையே சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. இதுக்கான ரிசப்ஷன் அவர் கொடுத்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக கூட அவங்க பார்த்து எல்லாத்தையும் ஒன்று கனெக்ட் பண்ணி இதனால் அது நடந்திருக்குமோ அதனால் இது நடந்திருக்குமோன்னு நீங்கள் இது பண்ணாதீங்க. இந்த ஆர்குமெண்ட் வராமல் நார்மலாக இருந்திருந்தால் கூட புஷி ஆனந்த் அவர்கள் வெளியே போய் அவங்கள ஒரு இதுவாக பண்பாக கூட்டு எந்த தவறும் கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது நீங்கள் கேட்கணுன்னா நீங்கள் புஷி ஆனந்தா நீங்கள் ஏன் சார் இந்த அளவு இறங்கி போய் கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது சார். நீங்கள் அவரை கேட்கலாம், அவர் அது என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பட் அதை நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை ஒரு கார்டாக பயன்படுத்தி இவங்களுக்கு நீங்கள் செக் வைக்கிறீங்களா தான் கேட்குறீங்க. கரெக்டா? ஊடகங்கள்ல பாமக ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தி விசிகா வெளியே போனால் பாமகவை நாங்கள் இணைச்சி போன்ற ஒரு சினாரியோ இது பண்ணி நீங்கள் வெளியில் அனுப்புவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கும் இல்லை. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் கூட்டணிக்கு என்ன சொல்ல போறாருன்னு தான் விஜய் அவர்கள் உட்பட தமிழ்நாடு உட்பட இந்தியா எல்லாருமே அன்னைக்கு காத்துட்டு இருந்தாங்க, 8ஆம் தேதி 9ஆம் தேதின்னு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து கூட்டணிக்கு நிறைய விஷயங்களை குடைச்சல் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பார்க்க மாட்டாங்களா? ஸ்டாலின் அவர்களை ஒரு விமர்சனம் பண்ணுறார் முதலமைச்சர் விஜய், நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்க. அதுக்கு இப்போ ஒரு பொதுக்கூட்ட மேடையில் கூட பேசக்கூடாத விஷயத்த சட்டமன்றத்தில் பேசுகிறாருன்னு பின் பாயிண்ட்டாக முதலமைச்சரை நீங்கள் அடிக்கிறீங்க. அது போக இன்னும் நிறைய மாற்று கருத்துக்களை நீங்கள் சொல்கிறீங்க. தாவேக்கா ஜெயிச்சதில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை, ஏன்னா நான் திமுக கூட்டணியில் இருந்தேன் அப்படிங்கிற அதுதான் பிரதர். இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். நீங்கள் திருப்பி பழசியே எடுத்து இன்னைக்கு நடக்கிற ஈவெண்ட்ஸ் கூட முடிச்சு போட்டு அன்னைக்கு என்ன சொன்னீங்க அதை பற்றி சொல்லுங்கன்னும் போது நீங்கள் ஏன் பாஸ்ட்டை பற்றியே பேசு? எங்கள் தலைவரை தான் சொல்லியிருக்காங்க, எங்களால் பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, தாவேக்கா ஆட்சி கவிழாது, 5 வருடம் தாவேக்கா ஆட்சியை தொடரும்னு சொல்லியிருக்காரு தலைவர். உங்கள் கட்சியுடைய தலைவர் இதையும் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் எப்போ நினைச்சாலும் அமைச்சரவையிலேருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள், உரிமைகள் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது. அதில் என்ன தவறு இருக்கு? திமுக ஆட்சியில் நாங்கள் இருக்கும் போதே திமுகக்கு எதிர்த்து நாங்கள் சில மாநாடுகள்லாம் நடத்தினோம். அந்த மது ஒழிப்பு மாநாடுலாம் எங்கள் தலைவர் நேர்மையும் மனசில் என்ன தோணுதோ அதை நேரடியாக சொல்கிறவர். நீங்கள் அவங்க கூட இருந்தால், நீங்கள் அவங்க கூட அமைச்சரவையில் இடம் கொடுத்தா, அவங்க கூட நம்ம இருந்தால் அவங்களுக்கு நம்ம ஜிங்சாக் அடிக்கணும், ஜால்ரா அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கள் தலைவர் மனசில் என்ன நியாயம்னு தோணுதோ, தர்மம் தோணுதோ அதை தான் அவர் பேசுவார். அதுதான் அவர் பேசியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தனிமைப்படுத்த முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. யாரை நோக்கி சொல்கிறாரு இந்த குற்றச்சாட்டு? மீடியாவை நோக்கி தாங்க.
ஏன் எல்லா கேள்வியும் எதுக்கு இவர்கிட்டே வந்து கேட்குறீங்க? டிஎம்கே கிட்ட போய் கேளுங்க, எதுக்கு எங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் பழைய ஆள் ஒருத்தர் சேர்த்துக்கிட்டாங்கன்னு ஏன் அவங்க கிட்டே கேட்க மாட்டீங்க? ஏன் எங்கள் ஆளுகிட்டே வந்து கேட்டுட்ருக்கீங்க? எங்கள் தலைவர்கிட்டே எதுக்கு வந்து கேட்டுட்ருக்கீங்க? எதுக்கு எங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் இணைஞ்சார் பன்னீர் பாபுன்னு அவ்வளோ பெரிய ஈவெண்ட் இது ஆர்கனைஸ் பண்ணி இணைச்சிக்கிறீங்க? அப்போ அதோட அர்த்தம் என்ன? இந்த கேள்வியை நீங்கள் அவங்க கிட்ட கேட்க மாட்டீங்க சார்? அவங்க சொல்றது என்னன்னா, இப்போ கூட்டணியில் நாங்கள் இல்லை, அப்போ அந்த கட்சியிலேருந்து ஒரு நிர்வாகி வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க இணைச்சிக்க தானே செய்யணும். நம்ம அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா தான் இன்னைக்கு தாவேக்கால முக்கிய முகமாக பார்க்கப்படுறார் புஷி ஆனந்துக்கு அடுத்து. நம்ம அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறோம்ல, இப்போ அதை தப்பாக பார்க்கலன்னா இது ஏன் நம்ம தப்பாக பார்க்கலாம்? நான் என்ன சொல்கிறேன், இந்த கேள்விகளை ஏன் எங்கள் தலைவரை நோக்கி சொல்கிறீங்க தான் கேட்குறேன். போனது வர்றது சகஜங்க, அரசியலில் யார் வேணால் எந்த கட்சிக்கு வேணால் வரலாம் போகலாம், யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் ஏன் இந்த கேள்விகளை எங்கள் தலைவரை நோக்கி மட்டும் கேட்குறீங்க? மற்ற தலைவர்கள் இல்லையா? எங்கள் கட்சியிலேருந்து போனவங்களை இணைச்சிக்கிறவங்க அவங்க கிட்ட போய் கேட்க வேண்டியதுதானே? ஏன் உங்களுக்கு இனிமேல் வந்து விசிகா வேண்டாவா, அவங்க கட்சியிலேருந்து வரவங்க ஏன் இணைச்சிக்கிறீங்கன்னு ஏன் கேட்க மாட்டீங்க? எங்கள் கட்சி தலைவர் எங்கள் தலைவர்கிட்ட மட்டும் ஏன் இந்த கேள்வியை கேட்குறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு திருப்பியும் ஒரு புண்ணை வந்து சுரண்டி அதை ஆற விடாமல் இது அதனால தான் எங்கள் தலைவர் இன்றைக்கி மதியம் ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருக்காரு, ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்காரு. இனிமேல் வந்து ஊடகவியலாளர்கள் நான் சந்திப்பனாவே எனக்கு தெரியல, தவிர்க்கலாம். ஏன்னா அவங்க இது வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா கட் காப்பி பேஸ்ட் எடிட்டிங் பண்ணுறாங்க. எந்த பகுதி வேணும் எந்த பகுதி வேணும் போட்டு திருமாவளவன் ஒரு இதுவாக போட்டு ஒரு அந்த அந்த என்ன சொல்லுவாங்க அந்த வீடியோக்கு அதுக்கு போடுவாங்களே தம்ப்நெயிலில் போட்டு அவரை காட்டி அவரை ஒரு பின் பாயிண்ட் பண்ணி அவரை டார்கெட் பண்ணுறதே அந்த மீடியா ஹவுசஸோட இதுவாக இருக்குது. இது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. இவ்வளோ பெரிய ஒரு கட்சி தலைவர், நம்ம மக்களுக்காக உழைக்கிறவர், எவ்வளோ பெரிய பெரிய தியாகங்கள் பண்ணியிருக்காரு. உழைப்பை பற்றி யாருக்குமே எந்த சந்தேகம். சோஃபா சொல்கிறாங்களே, அப்படி உண்மையிலே நாங்கள் வந்து அது மாதிரி ஒரு சோஃபா வாங்கியிருந்தா அன்னைக்கு அவ்வளோ மீடியா முன்னாடி அன்னைக்கு அவ்வளோ ப்ரெஸ் முன்னாடியா தலைமையில தூக்கிட்டு வருவாங்க? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? தங்க கட்டி இருந்ததுன்றாங்க, பணம் இருந்தது, திடீர்னு அந்த சோஃபா கிழிஞ்சி தங்க கட்டி கொட்டிட்டு இருந்தா வேர்ல்டு வைட் நியூஸ் ஆயிருக்குமே. யாராவது அப்படி பண்ணுவாங்களா? இல்லை சார், அவங்க சோஃபான்னு சொன்னது வந்து இவங்கள மீன் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, சிவி சண்முகம் மீன் பண்ணி தான் சொன்னாங்க. அதன் பிறகு கூட்டணி கட்சிகள் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் திமுக கூட்டணி கட்சிகளை சேர்த்தது. ஜென்ரலா சோஃபா மாடல் ஆட்சி தான் பிரதர் சொல்றாங்க, எல்லாரும் அதை தானே சொல்றாங்க, சோஃபா வாங்கிட்டாங்கன்னு. அப்படி சோஃபா உண்மையிலே அது போய் முழுக்க போய் கட்டுக்கதை. அது உண்மையிலே அப்படி சோஃபா வாங்கியிருந்தா அவ்வளோ மீடியா முன்னாடி அவ்வளோ ப்ரெஸ் முன்னாடியா தலை மேலே தூக்கிட்டு வருவாங்க சோஃபாவை? அதான் சொல்கிறேனே, இவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, எப்படி டார்கெட் பண்ணலான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. சோஃபா மாடல்னு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தான் சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்த பேசும்போது அண்ணன் தொல் திருமாவளவன் சொல்கிறாரு, எழுச்சி தமிழர்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி மரியாதையும் அவர் கொடுக்க தானே செய்கிறாரு. தவறு இல்லையே பிரதர், இது ஒரு அரசியல் மாண்பு தானே, அரசியல் பண்பு தானே. இது ஒருத்தர் ஒரு பாலிஸ்ட் பாலிடிக்ஸ்க்கே வரமாட்டீங்களா? இல்லை, நம்ம எல்லாருமே வந்து உங்கள் தலைவரும் கூட சொல்கிறாரு, டெல்லியில் லாபியில் நல்லா பேசிப்பாங்க, பார்லிமெண்ட்டில் 2 எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சியும் ரொம்ப சண்டை போட்டுப்பாங்க, ஆனால் லாபியில் அவங்களுக்குள்ள ஒரு நாகரிகமான உறவுகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயத்தை நான் முன்னெடுத்தேன்னா அதை ஏன் தப்பாக பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்குறாங்க. வெறுமனே திமுக மட்டுமே உங்களை டார்கெட் பண்ணி பேசலை, ஆளும் கட்சியிலேருந்து உங்களை டார்கெட் பண்ணி தான் பேசுறாங்க. யார் பேசுறாங்க? நிறைய பேர் இணையத்தில் எழுதுறவங்க. இணையத்தை எழுதுறவங்க. மே 8ஆம் தேதி நீங்க பார்த்துருப்பீங்க, திருமாவளவன் அவர்கள் மேல ஒரு சைபர் அட்டாக் நடந்தது. அவர் வந்து தாமதம் பண்றாருன்னு. அதை யார் அட்டாக் பண்ணாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். கட்சியில் வெரிஃபைடு அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து திருமாவளவன் அவர்களை டார்கெட் பண்ணி எழுதுறாங்க. 2 சீட்டை வச்சுட்டு துணை முதலமைச்சரா, 2 சீட்டை வச்சுட்டு இவருக்கு அமைச்சர் கொடுக்கணுமா, 2 சீட்டை வச்சுட்டு இவ்வளோ பில்டப்பா அப்படிங்கிறது. இப்போவும் கூட என்ன எழுதுறாங்க அப்படின்னா, இடைத்தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் இவர் எப்படியாவது கழட்டி விட்டுருங்க அப்படின்னு இணையதளத்தில் கட்சியில் நிர்வாகிகள் எழுதுறாங்க. சார், நம்ம ஒரு தரப்பு மட்டுமே தான் நம்ம சொல்கிறோம், இன்னொரு தரப்புலையும் அதை பண்ண தானே செய்கிறாங்க. அதுதாங்க, இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டிங் தான் பண்ணுறாங்க, தாழ்வு மனப்பான்மை தான், வேறு எந்த காரணமும் கிடையாது. இவ்வளோ ஒரு சின்ன கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்து இன்றைக்கி வந்து நாங்கள் சொல்கிற ஆள் தான் ஆட்சிக்கு வர நிலைமையிலுக்கு அது அவங்களால ஏற்றுக்க முடியல. எல்லா கட்சியிலையும் அப்படி இருக்கிறாங்க, அது கிளியராக உங்களுக்கு தெரியுது. நீங்கள் சொல்கிறீங்களா வெரிஃபைடு அக்கௌண்ட் சொல்கிறீங்களா, அதெல்லாமே அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் அவங்களுக்கு காட்டுது. இவர் சொல்லி தான் நம்ம இன்றைக்கி ஆட்சிக்கு வரணுமா, இவங்க இருக்க இந்த ரெண்டு பேர் சொல்கிறீங்களே, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். ஒலிம்பிக்ஸில் எல்லாரும் ஓடுவாங்க அந்த ரன்னிங் ரேஸில், அந்த கடைசி கோல்டுக்கும் சில்வருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.2 செகண்ட் தான் இருக்கும். இல்ல சீட்ல அவ்வளவு முக்கியத்துவம் இல்லைன்னா அப்ப ஏன் வந்து எதுக்கு நீங்க 0.2 செகண்ட் தான் இருக்கும். கோல்டுக்கும் சில்வருக்கும் பிரான்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் தான். ஆனா யார முக்கியத்துவம் பண்ணி பேசுவாங்க, கோல்டு வின் பண்ணவங்கள தான் பேசுவாங்க. அந்த 0.2 செகண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் பார்ப்பாங்க. இவங்களுக்கு தான் சொல்றேன், அந்த 2 சீட்டு அந்த 2 சீட்டை எந்த நேரத்தில் நாங்கள் உதவி பண்ணோம், அதுதான் முக்கியம்.
இப்போ வேணால் எங்களோட சீட்டு அவங்களுக்கு முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், தோணலாம், அது வேற கதை. இல்லை இப்போ வந்து அவங்களுக்கே வந்து கூட்டணி கட்சிகளோட ஒரு இதை வேண்டாம், அவங்க வந்து ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு தான் அவங்களே எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு பை எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்கன்னு நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்களாம் ஜெயிச்சாங்கன்னா விசிகாவுடைய ஆதரவு வந்து irrelevant-ஆ போயிடாதா? இப்போ உங்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்குது, நீங்கள் நினைக்கிறத பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு. அஃப்கோர்ஸ் ஜனநாயக நாட்டில் அது இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி 100 எல்லா விதமான அரசாங்கத்துக்கும் ஒரு கடிவாளம் இருக்கிறது தான் நல்லது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா உங்களுடைய ஆதரவுங்கிறது irrelevant-ஆ போயிடாதா? தாவேகா அது மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு 100% 100% நம்பிக்கை இருக்கு. விஜய் அவர்களோட தலைமையில் இருக்க தாவேகா அப்படி செய்ய மாட்டாங்கன்ற ஒரு அப்படி செய்தாங்கன்னா மக்களுக்கு அவங்களோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சிடும். எதுக்காக அவங்கள பயன்படுத்தி தூக்கி போடுற மாதிரி தானே அது அர்த்தம். அது 100% அப்படி செய்ய மாட்டாங்க. 100% அப்படி செய்ய மாட்டாங்க. ஓகே சார், இன்னொரு விஷயம், கட்சியிலேயே இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றதுலேருந்தே இரு விதமான கருத்துக்கள் இருக்கா? ஏன்னா தலைவர் எப்பவுமே சொல்லுவார், உங்களுடைய கட்சி தலைவர், எனக்கு வந்து அமைச்சரவையில் போகிறதுல டில் டேட் எனக்கு விருப்பம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவார். கட்சியில் பெரும்பாலான நிர்வாகிகள் என்னை வலியுறுத்தினாங்க, அதனால் நான் அமைச்சரவையில் சேர்ந்தேன். அமைச்சரவையில் சேர்ந்தாலும் இன்னும் நான் கூட்டணிக்குள்ளே போகலை. வரக்கூடிய காலங்களில் அந்த கூட்டணிக்கான முன்னெடுப்பு எடுத்தால் அது விசிகா இடம்பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆதி திராவிட நலத்துறை பழங்குடியின நலத்துறை நேம் சேஞ்ச் பண்ணாங்க, சமூக நீதித்துறைன்னு. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் அதை எதிர்க்கிறாங்க. எப்படி நீங்கள் ஒரு ஆதி திராவிட நலத்துறைங்கிறத நீங்கள் எப்படி பேர் மாற்றம் பண்ணலாம்? பேர் மாற்றம் பண்ணக்கூடிய அளவுக்கு அது என்ன இழிவு சொல்லா? தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அதை சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட வார்த்தையாக நம்ம நீக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள் கட்சியிலேருந்தே கேட்குறாங்க. அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு இல்லை பேர் மாற்றம் சரிதான் அப்படிங்கிறாரு. இருவிதமான கருத்துக்கள் கட்சிக்குள்ளே இருக்கா? பெயர் மாற்றம் மற்ற எல்லா மாநிலங்கள்லையுமே இந்த ஆதி திராவிட பழங்குடியின நலத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருந்ததே கிடையாது. அந்த துறையும் ஒன்று தவறான துறையெல்லாம் கிடையாது. அந்த துறையை ஏன் தலித்துக்கு மட்டுமே ஒதுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்டிருக்கிறோம் இது வரைக்கும். இன்னும் பெரிய பெரிய துறையை கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வலியுறுத்துகிறோம். எந்த மாநிலத்திலையுமே வந்து ஆதி திராவிட நலத்துறை, பழங்குடியின நலத்துறைன்னு ஒன்று இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிரத்யேகமாக அதை கொண்டு வந்தாங்க. அதை கவனிக்க வேண்டிய ஒரு துறை. நான் உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு நான் நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்தே உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அந்த துறை எவ்வளோ நல்லா செயல்பட்டு இருக்குன்னு அதை பற்றி நம்ம பேச மாட்டோம். கட்சிக்குள்ளே நடக்கிற இது ஒரு டிஸ்கஷன் பிரதர். இந்த பேர் வைக்கலாமா, அந்த பேர் வைக்கலாமா, 2 பேரில் எது பெட்டர்ன்றது எங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன். அந்த துறை எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள். அந்த துறையால் இந்த ஷார்ட் பீரியடில் எவ்வளோ மக்கள் பயனடிச்சிருக்காங்கன்றதை பாருங்கள். அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் 10 மணி வரைக்கும் பெயர் எந்த பெயர் வச்சா என்ன அதில் தான் நம்ம கடந்து போயிடுறோமா? ஏன்னா இப்போ தமிழகம், தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது தமிழ்நாடுன்னு நம்மளை சொல்லணும்பாங்க. அது எப்படி பூ புஷ்பம் நம்ம எப்படி கரெக்டாக சொல்ல முடியும்? பூவை பூன்னு தான் சொல்லணும், தமிழகத்தை தமிழ்நாடுன்னு தான் நம்ம சொல்லணும். தமிழகம் என்னோட பர்சனல் கருத்து கேட்டிங்கன்னா நான் வந்து செயல்பாடு தான் பார்ப்பேன். பெயர் நீங்கள் எந்த பெயர்னா வச்சுக்கோங்க, வேற ஏதாவது பேர் கூட வச்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. செயல்பாடு, அதால் மக்கள் வந்து பலன் அடைகிறாங்களா, எங்கள் அமைச்சர் ஒருத்தர் அங்கே இருந்து பல மக்களுக்கு வந்து உதவி செய்ய, அதுதான் இம்பார்ட்டன்ட். பேர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஸ் பண்ணி எந்த பெயர் வச்சாலும் ரெண்டுமே எனக்கு ஓகே தான், என் பர்சனல் ஒப்பீனியன். இல்லை, நீங்கள் சொல்கிறதுல ஒரு விதம் கரெக்டு. ஆனால் இந்த பிரச்சனையை நீங்கள் எழுப்ப வேண்டியது வந்து மே 22ஆம் தேதி தான் எழுப்பியிருக்கணும். ஒருவேளை பொதுச் செயலாளர் ஒரு டிஸ்கஸ் தான் பண்ணுறாரு, துணை பொதுச் செயலாளர் ஒரு கன்சர்னை தான் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னா மே 22 நீங்கள் பதவி ஏற்றுக்கிட்டீங்க, சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய சூழல் அவள் நாள் இல்லை. இப்போ பாமக சந்தித்த பிறகு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எழுப்புறீங்க அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் நிறையா பேர் சொல்கிறாங்க. முரண்பாடுகளோட மொத்த உருவமாக உங்களுடைய கட்சி தலைவர் இருக்காருன்னு ஒரு குற்றம் சுமத்துறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். இது எங்கள் பார்ட்டியும் எங்கள் தலைவரும் என்ன காரணம் தெரியல, டார்கெட் பண்ணி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்க இது சின்ன விஷயம் தான் என்ன பொறுத்தாலும். எலும்பு நிலையில் இருக்கவங்க எப்போவுமே டார்கெட் செய்யப்படுவாங்க. எப்போவுமே ஒரு இந்தியா மாதிரி ஒரு இந்த அளவுக்கு இல்லை, நான் உங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறேன். இந்த அளவுக்கு வேற யாராவது கட்சி தலைவர் டார்கெட் பண்ணுறாங்க? தினமும் நியூஸில் இதை சொல்லிட்டார், அதை சொல்லிட்டு, இதை மாற்றி சொல்லிட்டு, அதை மாற்றி சொல்லிட்டு டார்கெட் பண்ணுறாங்க யாரும் கிடையாது. சரிங்களா? இது வந்து பர்டிகுலர் ட்விஸ்ட் மேக்கர்னு ஒரு பிரபல செய்தி நீங்களே இப்போ பதில் சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து பீயிங் டார்கெட்டட் பாசிட்டிவாக கிடையாது, நெகட்டிவாக டார்கெட் பண்ணோன்னே பிளான் பண்ணி ஒரு லாபி மாதிரி ஒன்று பண்ணி அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஏன் பண்ணுறாங்க? தனிமைப்படுத்தணும், ஒரு பேருக்கு ஒரு கலங்க வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது ஒவ்வொன்றும் எங்களுக்கு பாசிட்டிவாக தான் மாறுமே தவிர நெகட்டிவாக மாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. பெரிய பெரிய புயலெல்லாம் பார்த்தவர் எங்கள் தலைவர் இந்த சின்ன மழைக்கு கூட கேட்க மாட்டார். சரிங்களா? இதெல்லாம் நாங்கள் கடந்து போவோம், இதெல்லாம் நாங்கள் தாண்டி போவோம். இவங்க எவ்வளோ டார்கெட் பண்ணாலும் அது எங்களுக்கு பாசிட்டிவாக தான் மாறும். இப்போ கரூரில் இறந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு பணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முதலமைச்சர் கொடுக்க போகிறாரு, வழங்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது.
சிபிஎம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கிட்டு ஒரு தவறான முன்னுதாரணமாக போயிடும், அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு. விசிகாவோட நிலைப்பாடு என்ன? இது எங்களுக்கு இதுக்கு பதில் வந்து எங்களோட தலைவர் தான் சொல்லணும். நான் சொல்கிற இடத்துல நான் கிடையாது. சிபிஐ அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் எங்கள் தலைவர் தான் சொல்லுவார். இது சூட்டபுளாக செட் ஆகுமா, இது பண்ணலாமான்றது இதுக்கான பதில் எங்கள் தலைவர் சொல்லுவார். இன்னொரு விஷயம் என்னென்னா 2029 விசிகாவோட பிளான் என்னவா இருக்கும்? எப்பொழுதுமே வந்து 2 சீட் நம்ம வாங்குவோம் திமுக கூட்டணியில். 2 சீட் வாங்கி 19, 24 2க்கு 2 ஜெயிச்சிருக்கிறோம். அங்கீகாரம் பெற்ற கட்சியாக நம்ம மாறி இருக்கிறோம். 29 விசிகாவோட பிளான் என்னவா இருக்கும்? இன்னமும் வந்து ஒரு தாவேகா கூட்டணியில் இணையிற ஐடியாவா, அல்லது நம்ம ஓப்பன் கார்டாக தான் இருக்கிறோம், திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு? ஏன்னா எந்த கட்சியுமே தீண்டப்பட வேண்டிய கட்சி கிடையாது. திமுகவும் ஜனநாயக சக்தி தான், தாவேகாவும் ஜனநாயக சக்தி தான், அதிமுகவும் ஜனநாயக சக்தி தான். விசிகாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? நம்ம வந்து இப்போ ரொம்ப ப்ரீமெச்சூர்ட் 2026 இருக்கோம். இன்னும் 2 வருடங்கள் இருக்குது. நம்ம சந்திக்க வேண்டிய சேலஞ்சஸ் நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்துச்சு. அந்த நேரத்தில் எந்த முடிவு சூட்டபுளாக இருக்குமோ அந்த டைம் தான் நம்ம பதில் சொல்ல முடியும். இது இப்பயே நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரீமெச்சூராக எதுவும் சொல்ல முடியாது. பட் எங்கள் தலைவர் சொல்கிறது 40 அடித்த திமுக தான் 2026 குளத்தூர்ல. எக்ஸாக்ட்லி எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி எங்கள் இதுவால் விசிகாவால் பார்த்திங்கன்னா தாவேகா ஆட்சிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. எங்கள் தலைவர் தான் சொல்லியிருக்காரு. அதுதான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். 2029 என்ன நடக்கும்ன்றது காலப்போக்கில் தான் தெரியும். இந்த ஆணவ கொலை சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் கூட சொன்னீங்க. அமைச்சராக வன்னியரசு பதவியேற்ற பிறகு நிறைய நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சேருது அப்படின்னு. பேருந்து வசதிகள் போய் ஒவ்வொரு கிராமத்துக்கு சேர்ந்துருக்குது. அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் டக்குன்னு ட்ரைபல் சர்டிஃபிகேட்லாம் ஆஃபீஸர்ஸ் போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்னொரு விஷயம், எவிடன்ஸ் கதிர் போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த ஆணவ கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட 9-10 மரணங்கள் வந்து இந்த 50 நாட்களில் நடந்துருச்சு. 9 கொலைங்கிறது பெரிய விஷயந்தான். 50 நாட்களில் 9 கொலைன்னா 10 நாளைக்கு ஒரு கொலைங்கிற கணக்கில் வந்துக்கிட்டு இருக்குது. எண்ணிக்கைக்குள்ளே நம்ம போவேனா, ஆனால் நம்பர் ஹியூஜ் நம்பர். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நேரடியாக அரசை குற்றம் சுமத்துறார். வன்னியரசு அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறார். பட் இருக்கிறவங்க அதை அமல்படுத்த விட மாட்டேங்கிறாங்க, கொண்டு வர விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அது ஒரு ஓபிசி பார்ட்டிங்கிற ஒரு முத்திரை இருக்கும் 2 கட்சிகளுக்குமே. ஒரு இடைநிலை சாதியோட விருப்பம் சம்பாதிக்கக்கூடாதுங்கிறனால ஆணவ கொலைக்கு எதிராக பெருசாக போராட்டம் நடத்திய கட்சிகள் அது 2மே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் விமர்சனமாக வரும். இந்த ஆட்சியிலையுமே இது வரைக்கும் ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டம் நிறைவேற்றுவதற்கான இண்டிகேஷனே தெரியலையே சார். இது வந்து ஒரு சாதாரண சட்டமாக ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்க ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இதுவோ பார்க்கணும், சரிங்களா? ஆனால் அதுக்கான ப்ரெஷரை என்றைக்குமே விசிகா தரும். விசிகா இந்த சட்டத்தை கொண்டு வர அளவு ஆக்டிவாக அதை பற்றி ப்ரெஷர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் ஆஸ் அ சிஎம் ஆஸ் ஒரு இதுவாக இருக்கும், எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் இதுவும் அவங்க பார்க்கணும். டெஃபினட்டாக இந்த சட்டம் வருங்க. எங்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த சட்டம் வர அளவு தூங்காது. அந்த சட்டத்தை எப்படியாவது நீங்கள் பதவியில் இருக்க காலம் வரைக்கும் அந்த காலத்துக்குள்ளே கொண்டு வந்து கண்டிப்பாக, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே சார், அதில் மாற்றமே கிடையாது. இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு அரசியல் சூழல் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு விஷயம் வந்து உங்கள் கட்சி தலைவர் வந்து திமுகவும் தாவேகாவும் ஒரே அணியில் இருக்கணும்னு தான் சொல்கிறாரு தவிர கூட்டணிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பயன்படுத்தலை. விச் மீன்ஸ் கேரளா மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர் மீன் பண்ணுறாரு. 2 பேர் கம்யூனிஸ்ட்டும் சரி காங்கிரஸும் சரி மோடி எதிர்க்கிறீங்க, அந்த அஜெண்டாவில் நீங்கள் இருங்கன்னு சொல்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அது வேறு மாதிரி எங்கள் தலைவர் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா லெவல் பாலிடிக்ஸில் நமக்கு அப்போஸ் பண்ண வேண்டியது பாஜக. பாஜகவை எப்படி நம்ம வந்து அப்போஸ் பண்ணலாம், அவங்க எடுத்துகிட்டு வர கொள்கையை எப்படி நம்ம இது பண்ணலாம், எப்படி அவங்க இன்னும் வளர்றதை ஸ்டாப் பண்ணலாம் சொல்ல, அதுக்காக ஒரு காமன் பிளாட்ஃபார்மாக ஒரு கூட்டணி அமைக்கிறதுல கூட்டணி பேச அதை தான் எங்கள் தலைவர் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு தவிர இது கரெக்டுங்க. இப்போ போயிட்டுருக்க ஆட்சி நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கு. அதனால் இதே கூட்டணியில் தான் உங்களுக்கு நான் லாஸ்ட் டைம் நம்ம பேசின மாதிரி தான் பிரதர். எத்தனை மாதம் ஆயிருக்கு அவங்க ஆட்சி வந்து? எத்தனை மாதம் ஆயிருக்கு? 60 நாள் சார். 60 நாள் ஆயிருக்கு. 60 நாளுக்குள்ள இவ்வளோ ஒரு இது அவங்க இது பண்ணலை, அவங்க இது பண்ணலை, இவங்க இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. ஏன் இதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பழைய ஆட்சியில் இல்லை? ஏன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் ஒரே ஒரு இதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறது. நாங்கள் வந்து தூய சக்தி, நாங்கள் வந்தால் இது எல்லாமே வானத்தை வில்லா மாற்றிடுவோம் அப்படின்னு சொன்னவர் விஜய். எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது. கோவையில் வந்து சூலூரில் ஒரு சிறுமி வந்து கொடூரமான முறையில் வந்து ஒரு சிறுமி இறந்தாங்க பாலியல் வன்முறைக்கு உட்பட்டு. அந்த குழந்தையோட உறவினர்கள் சொல்கிறாங்க, சினிமாவில் நீங்கள் பண்ணுற மாதிரி நிஜத்திலே பண்ணிடுவீங்கன்னு நினச்சி தானே பெண்கள் பாதுகாப்பில் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ விஜய் கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்க தானே செய்யுது. அதில் ஒரு சந்தேகமே இல்லையே. அதில் ஒரு நீங்கள்
கோடிக்கணக்கான ஓட்டில் ஒருத்தர் பேசுறதை எடுத்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஆட்சி மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ தான் வி ஆர் ஃபேஸிங் த ரியாலிட்டி. ரியாலிட்டின்னு வரும்போது அது வேறு இது வேறு. ரியாலிட்டின்னு வரும்போது இது அவங்க கற்றுக்கிட்டு அவங்க செயல்பட்டு அவங்க எல்லாம் லேர்ன் பண்ணி தே நீட் அட்லீஸ்ட் 6 months டைம். ஓகே, அந்த 6 months டைம் நான் உங்களுக்கு கொடுக்கலாம். அண்ணாமலையெல்லாம் 1 வருஷமே கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே என்டையர்லி அவர் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். பல புத்தகங்களை படிச்சிருக்காரு, ஒரு மாபெரும் அறிவாளி. 20,000 புத்தகம் படிச்சிருக்காரு, ஒரு பெரிய அறிவாளி. அவர் எக்ஸ் ஐபிஎஸ். அவரே வந்து ஒரு உடம்பு கொடுக்கும்போது நாங்கள் சொல்றது 6 மாதம் கம்மி தான். ஓகே சார், இன்னும் ஒரே ஒரு இறுதி கேள்வி என்ன அப்படின்னா, எம்எல்ஏக்கள் ராஜினாமாங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆளுநர் மாளிகை வரைக்கும் 3 கட்சிகளை சேர்ந்தவங்க புகார் மனு கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று வந்து மாநில சுயாட்சியில் இந்த அரசு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நேற்றே சிபிஎம்மில் இருக்கவங்களாம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேந்தர் நியமனத்திலேயே, துணைவேந்தர் நியமனத்திலேயே வந்து ஆளுநரோட நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவோம்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னதே வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே விமர்சனம் பண்ணுறாங்க. அது போக பாஜகவை பெரிய அளவில் எதிர்க்கலை அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் விஜய் மேலே கட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்தே இருக்குது. இன்னும் அது தொடருது. பாஜகவை இன்னுமே ஒரு வீரியமாக எதிர்க்கலை அப்படின்னு. நீங்களும் கூட கடந்த காலங்களில் ஆளுநரை எதிர்த்து தான் உங்களுடைய அரசியல் பணிகளை செஞ்சுட்டு வந்தீங்க. ஆனால் விஜய் அவர்கள் சொன்னது என்னென்னா, தொட்டதுக்கெல்லாம் ஆளுநரை நாங்கள் குறை சொல்ல மாட்டோம், எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் தான் எதிர்ப்போம் அப்படின்னு. இப்போ கடந்த காலங்களில் வந்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் வந்து தேவையில்லாமல் ஆளுநரை எதிர்த்துட்டீங்களோ? அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ இருந்த ஆளுநர் வேற, இப்போ இருந்த ஆளுநர் வேற, அப்போ இருந்த ஆட்சி வேற, இப்போ இருந்த ஆட்சி வேற. இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி? இவங்க வந்து பாஜகவை என்னோட எதிரின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே ஓப்பனாக சொல்ல செயல்பாடுகள் ஆனால் இல்லைங்கிறத உங்கள் கட்சி தலைவரே சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அதுக்கான டைம் நீங்கள் கொடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் என்ன சொல்லியிருக்காரு, எங்க கிட்டயும் உங்க வந்து புகார்கள் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அதுக்கு ஆட்சேபனை தெரிவிச்சாங்களா இல்லையா? சார், நிர்மல்குமார் ஆட்சேபனை தெரிவிக்கிறார் சார். நிர்மல்குமார் எதுல கட்சி ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்துவேன்னு வெளிப்படையா சொல்லும் பொழுது முதலமைச்சர்கிட்ட கண்டன குரல் வர வேண்டாமா? ஏன்னா ஒரு அமைச்சர் சொல்றது ஓகே, உங்க கட்சியுடைய சம்பந்தப்பட்ட அமைச்சர் தானே பேரலல் கவர்மெண்ட்னா கவர்மெண்டே விஜய் எங்க அமைச்சரும் என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி அதிக பிரசங்கி வேலை எல்லாம் பண்ணாதீங்கன்னு எங்க அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க என்ன சொல்லியிருக்காரு அந்த அமைச்சர், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை, இது தேவையில்லாத ஒரு, இதுக்கு மேல நீ எல்லாத்துக்கும் சிஎம் தான் பதில் சொல்லணும், சிஎம் தான் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர் அதுக்கான பதில். கடந்த காலங்களில் வேங்கவேலுக்கு ஏன் சிஎம் போலந்தான் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் கேட்டாரு. இந்த விஷயத்துக்கு ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துக்கு ஏன் முதலமைச்சர் நேரடியாக குரல் கொடுக்கல அப்படின்னு எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் நேற்று போய் திடீர்னு போய் ஆய்வு செய்து அங்கே இருக்க பிரச்சனை எல்லாம் தீர்த்திருக்காரு. அதை பற்றி யாரும் பேச மாட்டீங்களா? அந்த விஷயங்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு குழந்தைகள் நல மருத்துவமனையில் வெளியில் ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி அவ்வளோ பேர் ஆர்ப்பரித்து கத்துற ஒரு சூழலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹாஸ்பிட்டலில் ரிங்டோனே கேட்கக்கூடாது, சைலண்டில் ஃபோனை போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் போறீங்களா, அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கா? மக்களாக விரும்பி போய் அவரை பார்க்குறாங்க, மக்களாக விரும்பி கூட நின்று இது நீங்கள் எப்படி பிரதர் கண்ட்ரோல்? நான் தவறுலாம் சொல்லலை, ஆனால் அந்த ஒரு விஷயங்களே வந்து ஒரு மாரல் எத்திக்ஸில் கேள்வி எழுப்புறாங்க. இது நீங்கள் இந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் பாருங்கள். ஒரு சிஎம் தான் வேலையில் பிஸி ஷெட்யூலில் அந்த ஆஸ்பத்திரி போய் எல்லாரையும் சந்திக்கிறாரு, குழந்தைங்களை பார்க்குறாரு, பேசுகிறாரு. இந்த ஆஸ்பெக்டை பாருங்கள். ஓகே சார், எம்எல்ஏக்கள் ராஜினாமா வந்து தொடர்ந்துட்டே இருக்குது. உங்கள் கட்சி தலைவர் திருமாவளவன் எம்பி அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும் பொழுது கூட தாவேக்காட்டையும் அதிமுகட்டையும் இந்த கேள்வியை கேளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை அப்போ ஜஸ்டிஃபை பண்ணுறாரா? அவர் ஜஸ்டிஃபை பண்ணவே சொல்லியே, அதுக்கு சம்மந்தமாக அந்த கேள்வியை நீங்கள் அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்ன திருமாவளவன் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்கன்னு நான் ஒரு பத்திரிகையாளரை முன்வைக்கிறேனே. புதிய தலைமுறை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து இந்தியா கூட்டணியில் இருந்த பழைய தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க, எதனால் தாவேக்கா அரசை நாங்கள் ஆதரித்தோம், எதனால் கூட்டணிக்குள்ளே போயிருக்கிறோம் அப்படின்னு. அதில் உங்கள் தலைவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் தலையிட்டனால தான் 4 ராஜினாமாவோட நின்றுருக்கு, இல்லாட்டி அதிகமாக போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அதுக்கப்புறம் 2 போகுதுன்னா உங்கள் கட்சி தலைவர்கிட்ட தானே கேட்க முடியும், என்னங்க நீங்கள் தலையிட்டேன்னு சொன்னீங்க, அப்போ 4க்கு அப்புறம் இன்னொரு 2 போகுது, இன்னொரு 2 வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்கள் கட்சி தலைவர்கிட்ட தானே அதை கேட்க முடியும். இந்த டெசிஷன் ஃபைனல் பண்ணுறது விசிகாவா தாவேக்காவா? தாவேக்கா. நீங்கள் அந்த தாவேக்காவை தான் கேட்கணும். ஏன்னா அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி, அதான் பிரதர், அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிறாங்க, அவங்க கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பிளான் பண்ணுறாங்க, பல கட்சியிலேருந்து கூப்பிட்டு உள்ளே சேர்த்துக்கிறாங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஆனால் என்ன விஷயம் வருதுன்னா, மற்ற மாநிலங்களில் பாஜக பண்ணும்போது நம்ம பழைய வீட்டில் எடுத்து பார்த்தோம்னா மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், இல்லை உங்கள் கட்சி தலைவராக இருக்கட்டும், மத்திய பிரதேசில், கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில் நான் அந்த கேள்வி எழுப்பினேன் உங்கள் கட்சி தலைவர்கிட்ட 2022 எழுப்பினேன் இந்த கேள்வியை. உத்தவ் தாக்கரேயோட அரசாங்கத்தை எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி கவுக்குறாங்களேன்னு மிகவும் கண்டனத்துக்கு
வரவேற்கத்தக்குரியது, ஜனநாயகத்துக்கு ஆபத்துக்கானதுன்னு சொன்னவர் உங்களுடைய தலைவர். ஆனால் இன்றைய தேதியில் வந்து ரொம்ப நார்மலைஸாக இதெல்லாம் போயிட்டுருக்கோம் தமிழ்நாட்டில். எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணுறது, வைக்கிறது, இல்லை விலைக்கு வாங்குறது, குதிரை பேரம் நடத்துறதெல்லாம். விசிகாவும் அதற்கு ஒரு பங்கு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? விசிகாக்கு இதுக்கு எப்படி கூட்டணியில் இருக்காங்க, கூட்டணியில் இருக்காங்க. அதுதான் வந்து அவரோட இதுவை வந்து ஆப்போசிஷன் வந்து லைட்டாக இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே அவங்கள சேர்த்துக்கிறது, விளக்குறது இதெல்லாம் வந்து தாவே. நீங்கள் எதிர்க்கிறீங்க அந்த விஷயங்களை? எங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து இதை வந்து இது வந்து கரெக்டான இது கிடையாதுன்னு எங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு மீறி சேர்க்காதது அவங்களோட விருப்பம். அதை போய் நம்ம இப்போ போய் அதை கேள்வி கேட்டால் திருப்பி எல்லா மீடியாவும் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த சர்க்கிள் புரியுதுங்களா? அந்த விஷியஸ் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அந்த விஷியஸ் சர்க்கிள் தலைவரை சுற்றியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அது ஏன் அது பண்ணுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் கடந்து போவாங்க எங்கள் தலைவர். எல்லாம் எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்தா இதுவும் கடந்து போவார். ரொம்ப நன்றி சார். நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு நன்றி. ஒரு விரிவான பதிலையை பொறுமையாகவும் எங்களுக்காக முன் வச்சிங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி தோழர். நன்றி நன்றி. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.